ஹலோ, என் அன்புக்குரிய யூடியூப் நண்பர்களே, அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். ஒரு ஆடியன்ஸுன்னு ஒருத்தர் இல்லைன்னா என்ன இருக்குது சொல்லுங்கள்? ஒன்றுமே இல்லையே. ஆக ரசிகர்கள் இல்லை என்றால் நீங்கள் எதையுமே சாதிக்க முடியாது. நீங்கள் மட்டும் புலம்பிக் கொண்டு இருக்க வேண்டியதுதான். இதை எதற்கு நான் சொல்கிறேன் என்றால், அன்பர்களே, நீங்கள்தான் ஓனர்ஸ், உரிமையாளர்கள் எல்லாவற்றிற்கும். இது மட்டுமல்ல, சினிமா எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு கடையை எடுத்துக்கொள்ளுங்கள், எங்கு வேண்டாமானாலும் நீங்கள் போய் தான் நின்றால்தான் அந்த கடைக்கு மதிப்பு. அப்படித்தான் இந்த யூடியூப்பில் நான் பேசிட்டு வரேன். நீங்கள் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன சொல்கிறீங்க, தூக்கி தூக்கி மேலே வச்சுக்கிட்டே வரீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சார் நல்லா பேச விடணும், சாருக்கு சிந்தனை இருக்கும். அது மாதிரி ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட இருந்து எனக்கு ஒரு பூஸ்ட் வந்துக்கினே இருக்குது. அதனால் நான் பேசிகிட்டே இருக்கிறேன். இடையில் ஒரு கேப்பு, அதிக நாள் பேச முடியல. காரணம், சப்ஜெக்ட் வரணும். சும்மா நேரம் கிடைக்குதுன்னு பேசிகிட்டே இருந்தால் அது பேச்சாகாது, முறையும் இல்லை. இப்பொழுது பெண்ணடிமைத்தனத்தையும் கல்லுண்ணாமை, அதாவது சாராயம் குடிக்காமல் இருப்பது பற்றியும் பல விஷயங்களை அப்படி கொஞ்சம் பேசிக்கொண்டு கலந்து பரிமாற்றம் செய்து கொண்டும் வந்தோம். இப்பொழுது நம்பிக்கை என்ற தலைப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அன்பர்களே, நம்பிக்கை என்று ஒரு வார்த்தையை மிக எளிதாக சொல்லிவிடுகின்றோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அது எத்தனை பேரிடம் உள்ளது? எத்தனை பேர்கள் அதை பயன்படுத்துகிறார்கள்? நன்றாக சிந்தித்து பாருங்கள். ஒரு பெண்மணி என்னிடம் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்பொழுது நான் ஏற்கனவே நினைத்த ஒன்றை அவள் சொல்லிவிடுகின்றாள் எனக்கு முன்னாடியே. நம்பிக்கை தான் வாழ்க்கை என்று பட்டுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா, நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம சொல்லிகிட்ருக்கோம், நமக்குள்ளே சொல்லிகிட்ருக்கோம், ஆனால் வெளியே சொல்லலை. அந்த அம்மா நமக்கு முன்னாடி சொல்லிச்சே. உடனே எழுதுனங்க. என்ன எழுதுனு தெரியுங்களா? நம்பிக்கை தான் வாழ்க்கையும் வழியும் ஆகின்றது. கீழே அந்த அம்மா பேர் கிரிஜா தேவி ஏதோ. ஆனால் அவங்க அந்த நேரத்தில் அவங்க ஒரு கிறிஸ்டினாக இருக்கிறதுல சந்தோஷப்படுறாங்க. அதனால் என்ன பண்ணேன், கிரிஜா தேவின்னு எழுதலை, கிறிஸ்டினான்னு எழுதினேன். போற்ற தெரியணும் மக்களே. நாம் மற்றவங்களை போற்ற பழகிட்டோம்னாவே நம்ம போற்றப்படுவோம். அது விவேகானந்தர் சொல்கிறார் பாருங்கள், கீழ்ப்படிதலை அறிபவன் கட்டளை இடுதலை அறிபவன் ஆகிறான். இதெல்லாம் பழைய பஞ்சாங்கம் தான் வச்சுங்க. ஆனால் இதனுடைய உள்ள அர்த்தத்தை நான் தொடர்ந்து கவனிச்சிட்டே வரேன். ஒரு மனிதன் கீழ்ப்படிய தெரிஞ்சால் அவன் கட்டளை இடுதலை அறிபவன் ஆகிறான்றார். எவ்வாறுன்னு நம்ம யோசிக்கணும். ஒரு தொழில் நடக்கிற இடத்துல கூட சரி, நீங்கள் கீழ்ப்படிஞ்சு வேலை செய்து பாருங்களேன். அங்கே இருக்கிற நுட்பங்களை தெரிஞ்ச ஒருவர் நம்மை அழைத்து சென்று நமக்கு தேவையான அறிவுரைகளை வழங்குவார். அதனால் நீங்கள் மேல்நிலைக்கு வருவீர்கள். ஒரு கட்டத்தில் சாதாரண ஒரு 4ஆம் தர ஊழியராக இருப்பீர்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் உயர்நிலை அதிகாரியாக மாறிவிடுவீர்கள். என்ன காரணம்? சிந்தியுங்கள். அந்த கீழ்ப்படிதல் தான். அதனால்தான் அவர் அந்த நாட்களிலே விவேகானந்தர் கீழ்ப்படிதலை அறிபவன் கட்டளை இடுதலை அறிபவன் ஆகிறான் என்று சொல்கிறார். சரி, அடுத்தது நம்பிக்கை. நம்பிக்கை என்பது எவ்வாறு வரும்? இங்கே தான் சிந்திக்கணும். சில நேரங்களில் என்னுடைய மனைவியை எடுத்துக்கொள்ளுங்கள் உதாரணத்துக்கு. நான் யாரையும் சொல்ல வேண்டியதில்லை.
சிலர் என் மீது மிகுந்த நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள். யார் எதை சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். அப்பொழுது என்னுடைய நடவடிக்கை சரியாக இருக்கின்றது என்று அர்த்தம். சில நேரங்களில் நான் என்னதான் பேசி மழுப்பினாலும் என் மீது நம்பிக்கை வருவதில்லை. காரணம் என்னுடைய நடவடிக்கை. சாதாரண ஒரு பெண்மணி என்று ஒருவரை நாம் நினைத்து விடக்கூடாது. சாதாரண அவர் படிப்பில்லாதவர், ஒன்றும் தெரியாது என்று நாம் நினைத்து ஏமாறக்கூடாது. அவர்களுக்குன்னு ஒரு ஞானம் இருக்கிறது, உள்ளே இருக்கிறது. அது உண்மையாக இருக்கின்றது. நேரம் வரும்போது நன்றாக வெளிப்படும். அப்பொழுதுதான் நீங்களும் புரிந்து கொள்வீர்கள் அவர்கள் எவ்வளவு சிறப்பானவர்கள், எவ்வளவு தெளிவானவர்கள், எவ்வளவு அறிவு ஜீவிகள், நுட்பமானவர்கள் என்பதை உங்களுக்கு புரியும். அதான் சொல்கிறாரே வள்ளுவர், நுண்மான் நுழைபுலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைப்பாவையற்று. அழகான ஒரு மண்ணில் செய்த அழகான ஒரு பொம்மை எதுக்குன்னா பயன்படுமா? யோசிச்சு பாருங்க, பயன்படாது. அதை போல தான் நம்ம அழகாக இருக்கிறோம். என்ன புரியணும்? ஒரு பெண் அழகாக இருக்கிறா, 10 ஆடவனை தேடுறா. அது எதுக்காவது பயன்படுமா? வாழ்க்கைக்கு பயன்படுமா? சிந்திச்சு பாருங்க. ஒரு ஆண் அழகாக இருக்கிறான், 10 பெண்ணை தேடுறான், மாற்றி 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 மாற்றி. நான் அவன் இல்லை படத்தை பாருங்கள், அதில் அவர் நல்லா நடித்து காட்டியிருப்பார். அவர் பேருன்னா ஜெமினி கணேசன். எங்கே போய் நின்னாலும் நான் அவன் இல்லை, நான் அவன் இல்லையே, நான் அவன் இல்லையேன்னு டவர் சிந்திக்கணும். ஆனால் அவருக்கு தெரியும்ல, அவர் தான் அவருன்னு. நான் அவன் இல்லைன்னு மற்றவங்க சொல்லிடுறாரு. ஆனால் அவருக்கு தெரியும் நான் அவன்தான், அந்த குற்றவாளி நான் தான் அவர் மனசாட்சி சொல்லும். அந்த மனசாட்சி தாங்க நமக்கு நம்பிக்கையும் வாழ்க்கையும். நீங்கள் உங்களை நீங்கள் தான் திருத்திக்கணும். நீங்கள் உங்களை நம்பணும். நீங்கள் உங்களை நம்பாமல் நீங்கள் மற்றவங்க கையில் உங்கள் வாழ்க்கை இருக்குன்னு சொல்கிறது ஒரு விதத்தில் தவறு தானே. உங்கள் மனைவி கையில் உங்கள் வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்கிறது நியாயம். ஆனால் எல்லார்டையும் போய் என் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குதுங்க, என் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குதுன்னு சொன்னால் அவன் என்ன பண்ணுவான்? இவனை முதல்ல மென்டல் ஹாஸ்பிட்டல் அனுப்பியா ஃபஸ்ட்டு. எல்லாருக்கையும் அவன் வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்கிறான். அப்போ அவன் என்ன சோம்பேறியா, இல்லை சோரம் போவானா, வீணாக போவானா தெரியாது. அவனை சேர்க்காதீங்க, அவன் உங்கள் என் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குதுங்க. இது மாதிரி எத்தனை பேர்கிட்ட சொல்லி ஏமாத்தின்னு சுற்றுவானே. அப்போ அவன் மேலே அவனுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால தான் அவன் என்ன பண்ணுறான், மற்றவங்கக்கிட்ட போய் நம்புகிறான். சுயமாக சிந்திக்கணும், அறிவாக நடந்துக்கணும். ஒரு வேளை தேவைப்பட்டால் முன்னோர்கள் சொன்னார்கள், அது நாகரிகம். முன்னோர்கள் சொன்ன வழியை கண்டுபிடிச்சி அதை என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கை நம்பிக்கையோட நடக்கும். நம்பிக்கைன்றதுக்கு ஏகப்பட்ட விளக்கங்கள் கொடுக்கலாம். நிறைய வரலாற்று உண்மைகள் இருக்கின்றன. ஒரு மகா அலெக்சாண்டர்ன்றவர் எல்லா பகுதியையும் கைப்பற்றி வந்துக்கினே இருக்கிறாரு. திறமையானவர், நல்ல பலசாலி, பெரிய படைபலம் உள்ளவர். ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, எல்லாத்தையும் பண்ணிக்கினே வராரு. அவள்தான் இந்தியாவில் ஒரு சில பகுதியை பிடிச்சிட்டா நான் வந்தேனா மாவீரன் அப்படின்னு ஒரு மார்த்தட்டின்னு வந்து நிற்கிறாரு. வரும்போது தான் இறைவன் உணர்த்துறாரு, யாராலையும் இந்த உலகத்தை வெல்ல முடியாது, ஆனால் ஒன்றால் வெல்ல முடியும். அதுதான் அன்பால், அடுத்தது தைரியத்தால், உண்மையால். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். என்ன பண்ணுறாரு அலெக்சாண்டரு, எல்லாத்தையும் பிடிச்சிட்டோம். யார் அந்த புருஷோத்தமன், அந்த அரசன். தம்மா துண்டு நாடு, படகு கூட ரொம்ப கம்மி. போய் அவன் முதல்ல போய் அரெஸ்ட் பண்ணுங்க, ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ண அவனை போய் பிடிச்சிட்றாங்க.
புருஷோத்தமாக மாட்டிக்கிறார். அவர் எப்பவும் வணங்காமுடி, அவர் தெம்பாக இருக்கிறார். டேய், நீ யாரா எனக்கு? எங்கள் மண்ணுடைய தன்மை என்ன, எங்களுடைய கலாச்சாரம்னா என்ன, எங்களுடைய வாழ்க்கைன்னா என்ன, அதை தெளிவுபடுத்த வேண்டிய நேரம் வருது. வராரு, கூப்பிட்டு வந்து நிறுத்துகிறாங்க. யாராக இருந்தாலும் நான் கடைசியாக அவங்களுடைய மனசில் இருக்கிறது என்னான்னு கேட்டுட்டு தான், அவங்கள திருப்தி பண்ணிட்டு தான் நான் அதுக்கப்புறம் அந்த நாட்டை பிடிக்கிறது எல்லாம் செய்வேன். அதனால் நீங்கள் புருஷ், நீங்கள் என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. யார்? அலெக்சாண்டர். அப்போ சொல்கிறாரு, புருஷோத்தமன் சொல்கிறாரு, தமிழ் மண்ணை சேர்ந்தவன் பாருங்கள், தமிழனா யாருன்னு தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் மாவீரனாக இருக்கலாம், படைகள் நிறைய கொண்டு இருக்கலாம், ஆனால் அவர்களை வைத்து நீங்கள் காயை நகர்த்தாதீர்கள். உண்மையான வீரனாக இருந்தால் என்னிடம் நின்று போரிட்டு ஜெயித்து விட்டு நீங்கள் செல்லுங்கள் என்று வீரத்தோடு சொல்கிறார். அவன் யோசிக்கிறான், அலெக்சாண்டர், சண்டை போட்டாலும் உனக்கு அசிங்கம்தான், சண்டை போட்டு தோத்தா அதை விட அசிங்கம். பார்த்தான், ஏய், இதுவரையிலும் எவனும் நின்று எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசுனதே இல்லை, எல்லாம் மண்டிட்டு கிடந்தான். இவன் யார்? அவன் யோசித்தான், இதுவரையிலும் இப்படிப்பட்ட வீரனை நம்ம பார்த்ததே இல்லையே வாழ்க்கையில். சிந்திச்சான், நேராக கட்டி தழுவினான். ஏ புருஷ், யூ ஆர் கிரேட், உனக்கு என்ன வேணுமோ அதை கேளு, நான் உனக்கு தரேன். உன்னுடைய பவர் எனக்கு பிடிச்சிருக்கு, உன்னுடைய தைரியம் எனக்கு பிடிச்சிருக்கு. கரேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டு த மேன், டு த ஹியூமன் பீயிங். பார்த்தேன், நன்றி, நீங்கள் என் நாட்டை பிடித்தீர்கள் அல்லவா, என் நாட்டு மக்களை பிடித்தீர்கள் அல்லவா, அவைகளை விட்டு விட்டு நீங்கள் சென்றால் போதும் என்று சொல்லிவிடுகின்றான் புருஷோத்தமன். அவர் வாக்கு மாற மாட்டார் அல்லவா, மாவீரன் ஆயிற்றே, அவருக்கும் ஞானம் இருக்கிறது. அங்குதான் அவருக்கு அறிவே உதயமாகின்றது. இதுவரையில் மமதையில் இருந்தார், இந்த உலகம் என் கையில் மட்டும்தான் என்று இருந்தார். யாரை போல? ஹிட்லரை போல, முசோலினியை போல. பிறகுதான் வேண்டாம், நீங்கள் நன்றாக இருங்கள் என்று அத்துடன் அந்த படையெடுத்து சண்டை போடும் வேலையை முடித்து கொண்டு திரும்ப சென்று விட்டார் அலெக்சாண்டர். இங்கே ஒன்றை கவனிக்க வேண்டும். புருஷோத்தமனிடம் என்ன இருந்தது? எது அவருக்கு வழிகாட்டியது? நம்பிக்கை, தன் மீது கொண்ட நம்பிக்கை, தன் நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற துடிப்பு, பரோபகாரம், தைரியம், தன்னம்பிக்கை, அதுதானே அவரை காப்பாற்றியது. அன்பர்களே, இன்று அதிக நேரம் பேசிக்கொண்டிருக்கிறேன், என்னை மன்னித்து விடுங்கள். சில நேரங்களில் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் வருவதனால் என்னவோ தெரியவில்லை, கொஞ்சம் அதிகம் பேசிவிடுகிறேன், என்னை மன்னித்து விடுங்கள் அன்பர்களே. நேரத்தை நான் வீணாக்க விரும்பவில்லை. நம்பிக்கையோடு பாடுபடுங்கள், வாழ்க்கையில் வெற்றி பாதை அமைத்து கொண்டே இருங்கள், மற்றவர்களுக்கும் அமைத்து கொடுங்கள், உங்கள் வாழ்க்கை சிறக்கும். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. எல்லாம் அல்ல இறைவனுடைய திருவருள் அனைவருக்கும் உரித்தாகட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.